ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் அன்னவியல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னா, தேவையான பொருள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. நான் நிறைய எண்ணெய் சேர்க்க மாட்டேன். கடுகு, சீரகம், எண்ணெய் பொரிஞ்சு வரும்போது நம்ம இதை அப்படியே போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும்னு நல்லா வதங்கி வரும்போது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம கரைச்சி வச்ச தேவையான அளவு புளி, நான் இப்போ கரைச்ச புளி ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம வீட்டிலே புளியோதரை மிக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட போகிறேன். மஞ்சத்தூள் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்ம புளியோதரை மிக்ஸை நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் பொடி. அது நம்ம சேனலில் ஒரு நாள் நான் போடுறேன். அந்த பொடியை 2.5 ஸ்பூன் இந்த பொடியில் எல்லாமே இருக்கும். மிளகு, சீரகம், வெந்தயம். அப்படியே கோயிலில் நீங்கள் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது, இதில் சுட சோறை போட்டு கலர வேண்டியது தான். வெடித்த சாதத்தை சூடாக போட்டு அப்படியே சூடாக போட்டு அப்படியே செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நம்ம எண்ணெயும் அதிகமாக சேர்க்கலை, அதனால் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த பொடியில் நிறைய கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பொடி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.